திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணார்த்தவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா அமுதக்கடலே போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலை வளையாமே போற்றி போற்றி அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிசவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருவாசக சிந்தனையிலே நாம் எந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எந்த பகுதி பார்க்கிறோம்? பதிலே சொல்ல மாட்டேங்குது. திரு அம்மானை. திரு அம்மானையில 6வது பாடல் நிறைவு பண்ணியிருக்கிறோம். 7வது பாடல்ல இருந்து நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பேருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. ஓய்தல் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, ஓய்வு எடுக்கிறோம். அப்படி என்ன ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம இருக்கும். அப்போ ஓயாதே உள்குவார் அப்படின்னா ரெஸ்டே எடுக்காம சாமியை நினைச்சிட்டே இருக்கணுமா. இப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு ஓய்வு தேவைன்னு நினைக்கிறோம். ரொம்ப நேரம் எழுதிட்டு இருக்கிறோம், அப்போ என்ன செய்வோம்? கை வலிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், ஓய்வு எடுப்போம் அப்படின்னு எழுதுறதை நிறுத்திடுவோம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், அது ஆகணும் இல்லை, அது ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும். இல்லைன்னா பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை கொஞ்ச நேரம் நிறுத்துவோம். படிக்கிறோம், ரொம்ப நேரம் படிச்சு 24 மணி நேரம் நம்மளால படிக்க முடியுமா? 12 மணி நேரம் முழிச்சிருக்கிற நேரம்லாம் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்றோம்? கொஞ்ச நேரம் படிச்ச உடனே கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவோம்? இல்லை போதும், இதுக்கு மேலே படிச்சா ஏறாது, மூடி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப படிக்க ஆரம்பிக்கும். அப்போ எந்த ஒரு நடக்க ஆரம்பிச்சாலும் அப்படிதான். கிரிவலம் போகிறோம், திருவண்ணாமலை கிளம்பி வரோம், என்ன பண்ணுறோம்? 14 கிலோமீட்டர் சர 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 அப்படியே நேராக சுற்றிட்டு வந்துடுறோமா? அப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு போய் ஒரு இடத்துல நிற்போம், கொஞ்சம் நேரம் உட்காரும், இப்படி ஏதாவது ஒன்று செய்து அதுக்கப்புறமேட்டு வரோம், ஒரு ஓய்வு எடுத்து கொடுக்குறோம். இப்படி எல்லாத்துக்குமே நம்ம ஓய்வு எடுத்துக்கணும். ஆனால் இந்த மனசு நினைக்கிறதுக்கு ஏதாவது ஓய்வு இருக்குதா? இல்லை. என்ன அது எது வேணாலும் நினைக்கும். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை வேகத்தில் எங்கே வேணாலும், இங்கேயே உட்காந்துட்டு அமெரிக்காவில் அண்டார்டிகாவில் எங்கே வேணாலும் அது நினச்சிட்டு இருக்கும். அது எப்போ வேணாலும் எதை வேண்டுமானாலும் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம சாப்பிடும்போது எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன செய்யுது? இப்போ ஓய்வு எடுக்குது, எப்பவுமே ஓய்வு எடுக்கிறது இல்லை.
ஆனா அந்த ஓய்வெடுக்காத மனத்தை என்ன செய்யணுமா, அதனுடைய வேலையாக எதை கொடுக்கணும், எதையோ நினைப்பதற்கு பதிலாக இறைவனை நினைக்கணும். ஓயாதே உள்குவார், எப்பொழுதும் சிவசிவ சிவசிவன் சிவபெருமானையே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. அப்ப தன்னுடைய நெஞ்சத்துல ஓய்வே இல்லாமல் சிவபெருமானை சிந்தித்து கொண்டிருப்பவர்களுடைய உள்ளத்துல சிவபெருமான் இருப்பான். எப்படி முதல் பாட்டிலேயே சொன்னாரு சிவபுராணத்துல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கால்வாள்கன்னு. இங்க வந்து சொல்லும்போது யாரெல்லாம் ஓயாது சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துல இருப்பான்னு சொல்றாரு. இது எது அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை. சூக்குமமாக இருக்கின்ற நிலையில இறைவன் எல்லாருடைய உள்ளத்திலும் இருப்பான். அவன் தூலமாக வெளிப்பட்டு நிற்கிற இடம் வந்து யாரிடத்துன்னா அடியாருடைய உள்ளத்துல. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த சூக்கும நிலை எது அப்படின்னு சொன்னா, ஒரு பந்து கால் பந்து காத்து அடிக்காம இருக்கு, அப்பவும் அது என்னது, பந்து தான். ஆனா பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு சூக்கும நிலைன்னு பேரு. அப்ப இறைவன் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறான். அப்ப எப்படி இருக்கிறான்? அவன் காற்று அடிக்காத பந்து போல பயன்பாட்டுக்கு வராம ஒரு ஓரத்துல அப்படியே இருக்கிறான். அதே அடியாருடைய உள்ளத்துல இந்த ஓயாதே உள்குவார் உள்ளத்திலே இருக்கிறான். அவங்க உள்ளத்துல எப்படி பெருமான் இருப்பான்னா, பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பந்து போல காற்றடித்த பந்து போல எப்பவும் அப்படியே ஒரு இயக்கத்தோடு இருப்பான். அமைதியா இருக்கிற இவன் இயக்கத்தோடு இருக்கக்கூடிய நிலையாக தூலமாக வெளிப்பட்டு தோன்றுவது, அப்படி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை, ஒரு சேய் போல இருக்கக்கூடியவனை, சேவகனை, அடியார்களுக்கு பெருமான் ஓடி வந்து பணி செய்வான். அப்படி சேவகனாக இருக்கக்கூடிய பெருமானை, தென்னன் பெருந்துறையின் மேயானை, தென்னன் தென்பாண்டி நாட்டினுடைய தலைவனாக இருக்கின்ற பெருமானை, பெருந்துறையின் மேயானை, திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்திலே மேவி இருக்கக்கூடிய பெருமானை, வேதியனை. வேதியன் அப்படின்னா நம்மிடத்திலே மாற்றத்தை உண்டு செய்யக்கூடியவன். எப்படி ஒரு வேதிப்பொருள் அப்படின்னு ஒரு பொருளை சேர்த்தோம்னா ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வேதிப்பொருள். அது ஊத்துனோட என்ன ஆகுது, கவகன் பொங்கி அது ஒரு வினையை ஏற்படுத்துது இல்லையா? அப்படி அந்த இறை சிந்தனைக்கு முன்னால நமக்கு ஒரு மாற்றம், ஒரு நம்மை வேதிக்கக்கூடியவன், நம்மை மாற்றக்கூடியவன் வேதியனை, மாதிருக்கும் பாதியனை, உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய இறைவனை, நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை. ஏன் இந்த மாணிக்க வாசகர் முதலாக இருக்கக்கூடிய அருளாளர்கள் எல்லாம் தன்னை நாய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க? நாயான நம் தன்மை ஆட்கொண்ட நாயகனை. இப்போ இறைவன் வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை தகுதி இருக்கணும். ஆனா அத்தனை தகுதியோட இறைவன் ஆட்கொண்டாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், எப்படி இந்த உலகத்துல வாழ்வதற்காக என்னென்னவெல்லாம் செய்யணும், யார் யாரையோ பார்த்து என்னென்னவெல்லாமோ முகமன் சொல்லி யார் யாரையெல்லாமோ முடு போட்டு தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் புகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நம்மை இறைவன் எப்படி வந்து ஆட்கொள்ளுகின்றான்? அவன் தகுதி பார்த்து ஆட்கொள்ளுகின்றானா அப்படின்னா, அவன் கருணையால ஆட்கொள்ளுகின்றான். இப்ப நல்லா நினைவில் வைத்துங்க, ஒரு பாவமும் செய்யாதவர்கள் தான் திருநீரை தொடணும்னா எத்தனை பேர் தைரியமா போய் திருநீர் எடுத்துக்குவோம்? நமக்கு போய் தொட்டு பூசுறமே, பாவமே செய்யாதவர்கள் தான் திருநீரை தொடணும், அது புனிதமானது. இறைவனிடத்துல இறைவனை வணங்கணும்னா நீங்க எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும், எந்த குற்றமும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா
நம்மளால என்ன செய்ய முடியாது? இறைவன் இருக்கிற திசை நோக்கி கூட திரும்ப முடியாது. அப்ப என்ன செய்கிறான்? அவன் பெரும் கருணையினால, பரவாயில்லப்பா, நீ எத்தனை தவறு செய்தவருக்கு முன்னால செய்திருந்தாலும் பரவாயில்ல, வா இங்கே அப்படின்னு கூவி நம்மை ஆட்கொள்ளுகின்றான். நாம என்ன செய்யறோம்? அது ஏன் இந்த நாய் அப்படிங்கிற சொல்றாங்கன்னா, நாய் இடத்துல சில இயல்புகள் உண்டு. நாயினும் கீழ்பட்ட அப்படின்னு சொன்னார். நாய்க்காவது ஒரு குணம் உண்டு. என்ன உண்டு? நன்றி மறவாது. நாம என்னைக்காவது நன்றியோட இருக்கிறோமா? எந்த நமக்கு நன்றியே கொஞ்சம் கூட. ஆனா என்ன தெரியுமா செய்யணும்? நன்றியோட இருக்கணும். யாருக்கு நன்றியோட இருக்கணும்? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டான் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. செய் நன்றி அப்படின்னா அது வினைத்தொகை. வினைத்தொகைக்கு என்ன பொருள் அப்படின்னா 3 காலத்துக்கும் உரியது. நம்ம 3 காலம் இருக்குல்ல. என்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலம் இருக்கு. இறந்த காலத்தும் நமக்கு உதவி செய்தவன் இறைவன். நிகழ்காலத்தும் நமக்கு உதவி செய்து கொண்டிருப்பவன் இறைவன். எதிர்காலத்தும் நமக்கு உதவி செய்பவன் இறைவன். எப்படி 3 காலத்துக்கு? வேற யாராவது இந்த 3 காலத்துக்கும் உதவி செய்யறவங்களா வர முடியுமா? அப்படின்னா முடியாது. ஏங்க அப்படி முடியாது அப்படின்னு சொன்னா, இறைவன் ஒருவன் தான் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறான். மீதி எல்லாம் மாறும் இல்லையா? இப்போ அடியருக்கு 42 வயசு. 40 வயசுல தான் நான் இங்க வகுப்பு எடுக்க வரேன். அப்பதான் உங்களுக்கு எனக்கு அறிமுகமாகும். அப்ப நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணும்னாலும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினாலும், முன்னாள் 40 வருஷம் போச்சு, பின்னால எத்தனை வருஷம் போக போகுதுன்னு தெரியும். அடுத்து இப்படி ஒவ்வொருத்தரையா கணக்கு போடுங்களேன். ஒவ்வொருத்தருடைய நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தை, சில பேருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, சில பேருக்கு அப்பா அம்மா இல்லாம போயிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மனைவியோ கணவனோ, அவர்களும் ஒரு கட்டத்துல ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் போயிடுவாங்க. அடுத்து பிள்ளைகள் அப்படித்தான். அவங்க உயிரோடு இருந்தாலும் நம்மளோட இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வகையில பிரிஞ்சு. இப்படி ஏதாவது ஒரு வகையில கணக்கிட்டீங்கன்னா, அதுவும் நம்ம பிறந்த போதிலிருந்து நமக்கு விவரம் தெரிந்த 4-5 வயதிலிருந்து கணக்கிட்டீங்கன்னாவே இத்தனை வேறுபாடு நமக்கு வரும். ஒன்று, இறந்த காலத்தில் நமக்கு உதவி செய்திருப்பாங்க, அல்லது நிகழ்காலத்தில் நமக்கு உதவி செய்துட்டு இருப்பாங்க, இல்லை அடுத்து எதிர்காலத்தில் ஏதாவது உதவி செய்வாங்க. ஆனால் இந்த 3 காலத்திற்கும் வரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்கள்னா இல்லை, இறைவன் தான். இது உலகியல்ல. நாம் அடுத்து இன்னும் ரொம்ப நுட்பமாக கவனிச்சோம்னா, நாம் ஒவ்வொரு பிறவி எடுக்கின்ற போதும் பிறவிக்கு முற்பட்டு அனாதி கேவலத்துல ஆணவ மனத்தோடு கலந்து கிடந்த காலத்தும், அடுத்து கருவிகரணங்கள் கொண்டு இந்த உலகத்திற்கு வந்த போதும், அடுத்து இனி இறைவனுடைய திருவடியில முக்தி இன்பத்திலே இருக்கும் போதும் சரி, நமக்கு இந்த 3 நிலைகள்லையும் அருளக்கூடியவன் இறைவன் தான். அதனால அவனிடத்துல நன்றியோட இருக்கணும். ஆனா நாய் கூட தன்னுடைய தலைவனுக்கு நன்றியாக இருக்கு. நாம இறைவனிடத்துல நன்றியாக இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. இதுவரை நமக்கு கொடுத்த எதற்காவது நன்றி சொல்லி இருக்கிறோம் நாம இறைவனுக்கு? இல்ல. போய் என்ன சொல்றோம்? சாமி எனக்கு இது வேணும் அது வேணும் தான் நம்ம இறைவனிடத்துல கேட்கிறவே ஒழிய, இறைவா உங்களுடைய பெரும் கருணையினாலதான் நான் இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது அதுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல. இன்னைக்கு எப்படி நல்ல உணவு கொடுத்தாங்க, இறைவனுடைய கருணையினால நமக்கு அந்த உணவு கிடைத்தது. ஆனா அதுக்கு நம்ம நன்றி சொல்றோமா? சொல்லணும். பெருமானே, இன்று தங்களுடைய திருவருட்கருணையினால இந்த உணவு எனக்கு கிடைத்தது
அதற்கு நன்றி. இது போலவே எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்கணும் அப்படின்னு பெருமானிடத்துல வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இறைவனுக்கு பொதுவா ஒரு நன்றி சொல்றதே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா இன்னைக்கு பரிமாறின அந்த உணவுல என்னென்ன இருந்தது யோசிச்சு பாருங்க. சாதம், சோறு இருந்தது இல்லையா? அது முதல்ல நெல்லா இருக்கும். அந்த நெல்லை வயல்ல கொண்டு போய் ஒருவர் விதைக்கணும். யார் விதைச்சாங்க நமக்கு தெரியாது. விதைக்கணும். அது நாற்றாக வரணும். நாற்றை எடுத்து வேற ஒரு வயல்ல நடணும். அதை சுத்தி களையெல்லாம் வராம அதை பறிக்கணும். அந்த நெல் பயிராக மாறணும். அப்புறம் அங்க வயல்ல சிந்தாம அதை முறையா அறுத்து அந்த நெல்லை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஆலையில நெல்லை அரிசியாக்கி அதுக்கப்புறம் அதை மூட்டையாக்கி கொண்டு வந்து இங்க சேர்த்து அதை ஒருத்தர் எடுத்து சமைச்சு சோறாக்கி கொடுக்கணும். இது அரிசியுடைய ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும். சரி, அந்த அரிசி வேகிறதுக்கு தண்ணி வேணும், பாத்திரம் வேணும், நெருப்பு வேணும், அதுக்கு கேஸ் வேணும். இன்னைக்கு விறகு சமைக்கிறதுல கேஸ் வேணும். இப்போ இந்த தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி இறைவனால மழையாக பெஞ்சு எங்க இருந்து வந்தது? நமக்கு தண்ணி திருவண்ணாமலைக்கு எங்க இருந்து வருது? இப்ப எங்க வாங்கணும்னா சொன்னா காவிரியில இருந்து வருவோம். இங்க என்ன நதியில வருது? ஆமா, சாத்தனூர்ல இருந்து வருது. அது எத்தனை பைப் லைன்ல கொண்டு வரணும்? அந்த பைப் லைன், அந்த பைப்பு, இப்படி தண்ணி வர்றதுக்கு கணக்கெடுங்க. அடுத்த சிலிண்டருக்கு கணக்கெடுங்க. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் இது சோறுக்கு மட்டுமே. அடுத்து குழம்பு காய்கறி எப்படி வருது, இன்னைக்கு வந்த கீரை எப்படி வந்தது, கடைசியா பரிமாறுறதுக்கு வந்த இலை எப்படி வருது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு சொல்லி நாம நன்றி சொல்லி முடிக்கணும்னா இன்னைக்கு நாள் பத்தாது. ஆனா இத்தனைக்கும் நன்றி நம்மால சொல்லிட முடியுமா அப்படின்னா அவங்களையெல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. எல்லாம் இறைவனுடைய பெருங்கருணையினால நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய பெரும் கருணைக்கு நன்றி நம்ம சொல்லணும். அதனால நன்றி உணர்வுடையவர்களாக இருக்கணும். நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை. தாயான தத்துவன் அப்படின்னா அனைத்து தத்துவங்களுக்கும் தாயாக இருப்பவன். தத்துவங்கள் இல்லைன்னா நாம் இல்லை. நமக்கு எத்தனை தத்துவங்கள் இருக்கு? 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள். அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து 96 தத்துவங்களால் ஆனது இந்த உடல். நம்ம உடல்ல இருந்து இயங்கணும்னா இத்தனை தத்துவங்களும் இயங்க வேண்டும். அதை நம்ம சைவ சித்தாந்தத்துல ஏற்கனவே பார்த்திருப்போம், படிச்சிருக்கோம். அதனால எப்பவுமே அதையெல்லாம் நினைவுபடுத்திக்கங்க. தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை, இந்த 7 உலகவுமாக இருக்கக்கூடிய பெருமானை, ஆழ்வானை, நம்மையும் ஆழ்வானை, 7 உலகங்களையும் ஆழ்வானை பாடுதுங்கான் அம்மானாய். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய இறைவனை நாம் பாடுவோமாக. அடுத்த பாடல் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் வேறுந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியல் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூடி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுங்கான் அம்மானாய். பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பன் சுமந்த பாடலுக்கெல்லாம் பரிசு கொடுக்கக்கூடியவர் பெருமான். அருளாளர்கள் பாடிய அத்தனை பாடல்களுக்கும் அவங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கக்கூடிய பன் சுமந்த பாடல். அந்த பாடலினுடைய பயனாக இருக்கக்கூடியவன் பெருமான். பெண் சுமந்த பாகத்தன், உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய இறைவன் பெம்மான் பெருந்துரையான். பெருந்துறையில வீற்றிருக்கக்கூடிய
பெருமான் விண் சுமந்த கீர்த்தி, வானுலகம் முழுக்க பெரும்புகழ் பெற்றவன் சிவபெருமான். விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன், என் மண்டலத்திலே அந்த எல்லா மண்டலங்களையும் கடந்து இருக்கக்கூடியவன். சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகங்களை கணக்கு போட்டிங்கன்னா இந்திரலோகம், பிரம்மலோகம், சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகம், வைகுந்தம் சொல்லக்கூடிய விஷ்ணு லோகம், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உலகங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் வியன் மண்டலத்தீசன். கண் சுமந்த நெற்றி கடவுள், நெற்றியிலே கண்ணுடைய கடவுளாகிய சிவபெருமான். வேற யாருக்காவது நெற்றி கண் இருக்கா? சிவபெருமானுக்கு நெற்றிக்கண், ஏனையோருக்கு இறைவனுக்கு இல்லை. முருகனுக்கு, விநாயகருக்கு, அம்பாள், 4 பேருக்கு, வேற யாருக்கும் ஆமா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இறைவனுடைய வேறு வேறு வடிவம். பெண் சுமந்த கண் சுமந்த நெற்றி கடவுள், கலிமதுரை மண் சுமந்து. பெருமாள் மதுரை மண்ணை சுமக்கிறார். சில மண்ணுக்கு தான் பெருமை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை. இந்த திருவண்ணாமலைக்கு என்ன பெருமை? மலையாக இருந்து அக்னியாக சொரூபமாக இருந்து திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத தன்மை உள்ள மலை இந்த மலை. அன்னுதல் அப்படின்னா நெருங்குதல், அண்ணாமலை அப்படின்னா திருமாலும் பிரம்மனும் நெருங்க முடியாத ஒரு மலை, நெருப்பு மலையாக இருந்த மலை அப்படின்னு பேர். ஆனால் இன்னைக்கு நாமெல்லாம் நெருங்கி போய் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அண்ணாமலைக்கு அவ்வளோ சிறப்பு. திருவாரூருக்கு ஒரு சிறப்பு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த சொல்றோமோ அதோட பொருத்தி பார்த்து சொல்லணும். திருவாரூருக்கு நிறைய பெருமை இருக்கு. திருவாரூர் மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு. இறைவனே நடந்த பெருமை உடையது திருவாரூர். திருவாரூர் வீதியில நடந்தார். எங்க நடந்தார்? பெரிய புராணம். திரும்ப போயிருந்தாங்க, போயிட்டோம்னா அப்புறம் திரும்ப இங்க வர முடியாது. திருவாரூர் வீதியில நடந்தார். சுந்தரருடைய மனைவியார் பறவை நாச்சியாரிடத்தே சுந்தரருக்காக 2 முறை தூது செல்கிறார். அப்படி ஒரு முறை போகும்போது பெருமான் அந்த திருவீதியில நடந்து போகிறார், திருவாரூர் பெருமான். அதனால இறைவனே தன்னுடைய திருவடி பட நடந்த மண் திருவாரூர் மண். ஆமாங்கம்மா. அவங்க ஒற்றியூர், திருவொற்றியூர், சென்னை திருவொற்றியூர், சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியார் இங்க திருவாரூர்ல பறவை நாச்சியார். அவங்க வீட்டுக்கு சாமி 2 முறை போறார். அந்த வீதியில நடந்து போறார் சுந்தரருக்காக. அப்ப அந்த திருவாரூர் மண்ணுக்கு இறைவனே நடந்த பெருமை உடையது அந்த திருவாரூர் மண். அது போல மதுரை மண்ணுக்கு என்ன சிறப்புன்னா இறைவனே சுமந்த மண். எல்லா மண்ணும் இறைவனை சுமக்கும், ஆனா இறைவனே சுமந்தது மதுரை மண். கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு, அந்த மண் சுமக்கிறதுக்கு பெருமான் கூலி வாங்கிறார். ஏன் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் கூலி கொடுக்கக்கூடிய பெருமான் அவரே இங்க கூலி வாங்குறார். மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு, பாண்டியனுடைய பிரம்பால் அடிபட்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாள். அப்படி புண்பட்ட அந்த திருமேனியை பாடுங்கள். ஏங்க
புண்பட்டதை போய் யாராவது பாடுவாங்க? இதை போய் பாட சொல்றாரு அப்படின்னா அது இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணை. ஒரு அரசன் இருக்கிறான், அரசன் வந்து மார்பிலே புண்பட்டு இருக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு பெருமை. என்ன பெருமை? போர்க்களத்துல எதிரியோட நின்று நேருக்கு நேர் சண்டையிட்டு அந்த வாளை நெஞ்சிலே வாங்கினதுனால ஏற்பட்ட புண். சரி, புண் ஆயிடுச்சு. ஏன் அந்த புண்ணோட இருக்கான் அப்படின்னா அப்ப அந்த புண் ஆறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த விழுப்புண் ஆறிடுச்சு அப்படின்னா அவன் வீரமுடையவன். பார்க்கும்போது இலங்கைக்கு முதல் முறையா போய் சீதையை தேட போவான் அனுமன். அப்படி போன உடனே அங்க இலங்கைக்கு போயிட்டு வந்துட்டு முதல்ல அந்த படைக்கு வந்து தகவல் சொல்லுவான். அப்படி சொல்லும்போது என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நான் போனேன், அம்மையை பார்த்து விட்டு நான் வந்துட்டேன், சீதா பிராட்டியை பார்த்து விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அங்க ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி கரடி முகத்தை உடைய ஒரு அந்த கரடி படைக்கு தலைவர். நம்ம இன்னைக்கு ஜாம்பவான் சொல்றோம் இல்லையா? அது என்னன்னா வயதுல ரொம்ப முதிர்ந்தவர்கள், அந்த துறையில ரொம்ப பெரிய ஆளா இருந்தவங்க, அவர் பெரிய ஜாம்பவானுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பார்த்துட்டு சொல்றார், உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய காயமெல்லாம் காட்டுது நீ அங்க பெரிய போர் செய்திருக்கிறாய் என்பது. நீங்க திரும்ப வந்ததுல இருந்து தெரியுது அந்த போர்ல நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று. அடுத்து பார்த்தா தூரத்துல புகை வருது, அதுல இருந்தே தெரியுது நீ அந்த இலங்கை நகரத்தை எரியூட்டி விட்டாய் அப்படின்னு இதையெல்லாம் சொல்லிட்டே வர. அந்த மாதிரி பெருமானுடைய அந்த புன் சுமந்த வேணியை ஏன் பாடுறோம் அப்படின்னு சொன்னா அது இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணை. என்ன கருணை? இறைவன் ஏன் இந்த சிவந்த திருமேனி அதுல திருநீர் பூசி இருக்கிறார், ஆனாலும் ஏன் இந்த இடத்துல கழுத்துல அந்த கண்டம் மட்டும் கரிய நிறமாக தாங்கி இருக்கிறார்? திருநீலகண்டம் ஏன் பெருமானுக்கு அப்படின்னா இந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்ணுகின்றார். அதை வந்து உமையம்மையும் வந்து கண்டத்திலே நிறுத்துகின்றார். அது இந்த கருணையை நாங்கள் நினைந்து போற்ற வேண்டும்னு இறைவனிடத்துல வேண்டுனதுனால அந்த கரிய கண்டத்தை வச்சிருக்கார். ஏங்க இல்லைன்னா அவர் விஷமெல்லாம் அந்த கருப்பு அந்த இடத்துல இருக்கணுமா? அவர் நினைச்சா ஒரு நொடியில மாறி. ஆனாலும் அந்த உயிர்கள் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அதை பார்க்கின்ற போதெல்லாம் பெருமான் நமக்காக நஞ்சுண்டவராச்சு அப்படின்ற அந்த நினைவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக பெருமான் கருணையோடு அந்த கரிய கண்டத்தை தாங்கி இருக்கிறான். அந்த மாதிரி இந்த புன் சுமந்த பொன்மேனிக்கு அவ்வளவு ஒரு நுட்பமான வரலாறு உண்டு. திருவிளையாடல் புராணத்தில் அந்த செய்திகளை மிக விரிவாக பரஞ்சோதி முனிவர் காட்டுகின்றார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிட்டுக்கு மண் சுமந்த அந்த வரலாறு தான். வந்திப்பாட்டிக்காக வந்து கூலியாளாக வந்து பணி செய்த பெருமான். அப்ப என்ன செய்கிறான்? வந்த உடனே முதல்ல என்ன செய்யறான்? எனக்கு உதிர்ந்த புட்டெல்லாம் முதல்ல கொடுத்துரு பாட்டி, நான் சாப்பிட்டு நான் உனக்காக கரை அடைக்க போகிறேன்னு சொல்லி புட்டுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கரை அடைப்பது போல வந்து இங்கே மற்றவர்களுடைய வேலையையும் கெடுத்து விட்டு என்ன செய்கிறார்? போய் அந்த கூடையை தலைக்கு வைத்து கொண்டு பெருமான் தூங்குகின்றார். அப்ப அந்த என்ன செய்கிறான்? பாண்டிய மன்னன் கரையெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டதான்னு பார்வையிட்டு கொண்டே வரும்போது வந்தி பாட்டியினுடைய பங்கு மட்டும் அடைபடாமல் இருக்கு. அது வழியா வெள்ளம் வந்து மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கரையையும் உடைக்கிறதுன்னு பார்த்துட்டு யாருடைய பங்கு இதுன்னு கேட்டு வந்தி பாட்டியினுடைய பங்கு, அவளுக்காக ஒரு கூலியால் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதான் அந்த மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு அவன் கையில் இருந்த பொன் பிரம்பினால வேலை கூலியாளாக வந்த சிவபெருமானுடைய முதுகுல ஓங்கி அடிக்க அது எல்லா உயிர்கள் மேலும் பட்டது. அப்படி கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுந்தான் அம்மானாய். அது ஏங்க பெருமான் வந்து
அடி அவர் வாங்கினா பேசாம போயிருக்கலாம்ல, ஏன் அத்தனை உயிர்கள் மேலேயும் படுற மாதிரி பண்ணணும்? எல்லாமே அவர்தான் என்பதை உலகுக்கு உணர்த்தவும், அப்படி எல்லாமுமாக தான் இருந்தாலும் அடியார்களுக்கு உண்டு என்றால் நான் இறங்கி வருவேன், ஓடி வருவேன் என்பதையும் காட்டுவதற்காக பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். 9வது பாடல். துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரிநூலான் கோலமாவூர்தியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெள்ளீற்றான் அண்ட முதல் ஆயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழடியாத்தீந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்கானம்மானாய். துண்டப்பிரையான், இந்த பிறை துண்டு சந்திரனை இந்த பிறை துண்டாக 3ஆம் பிறையை அணிந்திருக்கக்கூடிய பெருமான், மறையான் வேதத்தை ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான், பெருந்துரையான் பெருந்துரையில வீற்றிருக்கக்கூடிய பெருமான், கொண்ட புரிநூலான் முப்புரி நூலை தன்னுடைய உடலில் அணிந்திருக்கக்கூடிய பெருமான், கோலமா ஊர்தியான் காளையை வாகனமாக உடைய இறைவன். அடுத்த அடியில காட்டுறாரு பாருங்க, 3 கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான். எதிரெதிராக இருக்கக்கூடிய அந்த 3 நிறங்களையும் கொண்டு வந்து ஒன்னா சேர்க்கிறார். இதுக்கு முரண் துடைன்னு பேரு. கண்டம் கரியான் கருப்பு நிறம், செம்மேனியான் சிவப்பு நிறம், அடுத்து வெண்ணீற்றான் வெள்ளை நிறம். அந்த கண்டம் கரியான் நீலகண்டம், இப்பதான் நம்ம அதை சிந்திச்சோம். நீலகண்டத்தை உடைய பெருமான், செம்மேனியான் சிவந்த திருமேனியை உடையவன், அடுத்து வெண்ணீற்றான் தூய வெந்நீரை அணிந்திருக்கக்கூடிய பெருமான், அண்டம் முதலாயினான் அந்தமிலா ஆனந்தம். அண்டம் முதலாயினான் அனைத்து அண்டங்களாகவும் இருக்கக்கூடியவன் பெருமான், அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழடியார்க்கு ஈந்தருளும். என்ன பரிசு? பண்டை பரிசு முக்தி பரிசு, மீண்டும் பிறப்பிற்கு வாராத நிலை. அந்த பண்டை பரிசு பழடியார்க்கு ஈந்தருளும். யாருக்கு பெருமான் கொடுப்பானா? பழடியாருக்கு. யார் மிக பழமையான அடியார் அப்படின்னா தொண்டிலே பழுத்திருக்கணும். தொண்டிலே பழுத்த பழமாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு. தொண்டுல உரைப்பு இருக்கணும், பழுத்துக்கணும். அப்படின்னா அறிவார்த்தாயனாயனார் செய்தார் இல்லையா? தொண்டு தடைப்பட்ட போது தன் உயிரையும் மாய்த்து கொள்ள தயாராக இருக்கின்ற நிலை, அதுதான் தொண்டு பழுத்த நிலை. அதாவது பல வருஷமாக ஒரு தொண்டை செய்யறதுனால அது தொண்டு பழுத்துறாது, அப்படியும் பழுக்கும். ஆனால் அதற்குரிய மனம் நம்ம இடத்துல இருக்கணும், பக்குவம் நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பழ அடியாருக்கு ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா காடுதுங்கான் அம்மானாய். அண்டங்கள் எல்லாம் வியப்புருமாறு இருக்கக்கூடிய பெருமானை பாடுதுங்கான் அம்மானாய். அப்படிப்பட்ட பெருமானை நீ பாடுவாயாக. விண்ணாலும் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கும் மல்லாதி நின்றானை தன்னா தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை வேறு வெறும் துறையில் கண்ணா கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுங்கானம்மானாய். விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை. அப்ப அனைத்து தேவர்களுக்கும் மேலவனாக இருக்கக்கூடிய பெருமான். பார்த்தீங்கன்னா 13வது பாட்டில் சொல்லுவார் பெருமான் எப்படிப்பட்ட மேன்மை உடையவன் அப்படின்னு. அதை பின்னால பார்ப்போம். இங்க நினைவு வச்சுக்க, எல்லா தேவர்களுக்கும் மேலானவன். விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை
மன்னாலும் மன்னவர்க்கும் மாண்பாக நின்றானை. இந்த மண்ணிலே ஆளக்கூடிய மன்னவர்களுக்கெல்லாம் மாண்பாக எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவனாக இருக்கக்கூடியவன். தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டானை. அந்த செந்தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டி நாட்டிற்கு தலைவனாக இருந்தவன் சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியனாக இருந்து ஆட்சி நடத்தி இந்த மன்னாளும் மன்னவர்களுக்கெல்லாம் எப்படி ஆட்சி நடத்தும் என்பதையெல்லாம் காட்டிய பெருமான். பெண்ணாலும் பாகனை, பெண்ணை தன்னுடைய உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய இறைவனை பேணு பெருந்துறையில், சிறப்புமிக்க அந்த பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி, அந்த கண்ணார் கழல் இறைவனுடைய திருவடியை பார்த்துட்டோம்னா அங்கிருந்து கண்கள் அகலா இருக்குமா. பெருமானுடைய திருவடி அத்தனை அழகும் சிறப்பும் உடையது. அதனாலதான் தில்லையில் நடராச பெருமானை பார்க்க போன சுந்தரர் என்ன நிலைமையில இருந்தார்? ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்தே மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தா அப்படின்னு அதை காட்டுறார். அப்ப இறைவனுடைய திருவடியை பார்த்தோம்னா அது நமக்கு மாறிலாத மகிழ்ச்சியை தரக்கூடியது. அப்படிப்பட்ட திருவடியை காட்டி கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட மாணிக்கவாசகரை எப்படி பெருமாள் ஆட்கொள்றார்? கண்ணாளா திருவடி கொடுத்து ஆட்கொள்ளுகின்றார். எல்லாம் நினைவுல வச்சுக்கோங்க. பெருமான் நால்வரையும் 4 விதமா ஆட்கொள்றார். ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து ஆட்கொள்ளுகிறார். நாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்து, சூளை கொடுத்து ஆட்கொள்ளுகிறார். சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொள்ளுகிறார். மாணிக்கவாசகருக்கு திருவடி காலை கொடுத்து ஆட்கொள்ளுகின்றார். அந்த திருவடி கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுகுந்தான் மானாய். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் திருவடி காட்டி நாயேனை ஆட்கொண்ட பெருமான் அண்ணாமலை பெருமானுடைய பெருமையை நாம் பாடுவோமாக. பாடுதுங்கால் மானாய். செப்பார் முனை பங்கன் தென்னந்தேருந்துரையான் தப்பாமே தால் அடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் மாற்றிவிட்ட அப்பா சடை அப்பன் ஆனந்த வாகழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாரை கப்பாரை பாடுங்கான் அம்மானாய். செப்பார் முனைமுகன் உமையம்மை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெருமான் தென்னன் பெருந்துரையான், தென்பாண்டி நாட்டை உடையவன் பெருந்துரையான், பெருந்துரையத்திலே வீற்றிருக்கக்கூடிய பெருமான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான். என்ன தப்பாமே தாளடைந்தார் அப்படின்னா, ஒரு நாள் கூட தப்பாமல் பெருமானுடைய திருவடியை சென்று வணங்கக்கூடியவருக்கு தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான். அவர்களுடைய நெஞ்சத்தை தான் பெருமான் உருக்குவான். மற்றவர்கள் எல்லாருக்கும் அப்படி உருகும் தன்மை வருமா அப்படின்னா வராது. அப்ப யாருக்கு வரும் அப்படின்னா, இறைவனை தப்பாமல் அவனுடைய திருவடியை சென்று வணங்கி சிந்தித்து இருப்பவர்க்கு அந்த உள்ளம் உருகும். இப்ப திருவாசகம் நமக்கு படிக்கிறோமே, இதை போய்
படிப்பதனால இயந்திரத்தனமா படிச்சோம்னா நமக்கு ஒண்ணுமே வராது. ஆமா, அப்படியே அது எப்படி படிக்கிறோம்னா, செப்பார்மலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்படின்னு படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா அப்படியே படிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அதை பொருள் உணர்ந்து சொல்லணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் தெரிந்து சொல்லுவார்ல, பொருள் உணர்ந்து சொல்லணும். பொருளை தெரிந்து கொள்வது என்பது வேறு, உணர்ந்து கொள்வது என்பது வேறு. பொருளை தெரிந்து கொள்வது அப்படின்னா கண்ணல் அப்படின்னு சொன்னா கரும்பு அப்படின்னு தெரிந்து கொள்வது பொருளை தெரிந்து கொள்வது. ஆனா அந்த கரும்பை எடுத்து கடிச்சு அதனுடைய சுவையை உள்ள அனுப்பி அப்படியே நம்ம உடலால் உணர்ந்து கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் தான் உணர்தல் அப்படின்னு பேர். அப்ப பொருள் தெரிதல் வேறு, பொருள் உணர்தல் வேறு. அப்ப தெரிந்தா நமக்கு உருக்கம் வருமான வராது, உணர்ந்தால்தான் உருக்கம் வரும். அப்ப என்ன அந்த உருகுதல் அப்படிங்கிற தன்மை எப்ப வரும் அப்படின்னா, இறைவனுடைய திருவடி நாள்தோறும் பார்க்கறதுனால உருகம் வரும். அப்ப நாள்தோறும் எப்படி பார்க்கணும், அந்த திருவடி தான் நம்மை எல்லாம் ஆட்கொண்டு இருக்கின்றது, நமக்கு இத்தனை வகையான அருளையும் செய்திருக்கின்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. பூமி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சுத்திட்டு இருக்கு, ஆனா நமக்கு தெரியுதா? ஒரு ராட்டினத்துல ஏறி 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்தி கீழே இறங்கினா தலை சுத்தி கீழே விழுவும். ஆனா எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி சுத்திட்டு இருக்குது, அது மேலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா அப்படி நம்ம தலை சுத்தி கீழே விழுந்துட்டே இருக்க வேண்டியதான், எழுந்திருக்கவே முடியாது. ஆனால் நமக்கு ஒரு இந்த நிலம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. இத்தனை வேகத்துல சுத்தி கொண்டிருந்தாலும் அது அப்படி சுத்தி கொண்டிருக்கின்றது என்பதே தெரியாம நாம இயல்பா இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அதெல்லாம் யாருடைய கருணை? இதெல்லாம் இறைவனுடைய கருணை, அந்த திருவடி. நாம இன்றைக்கு பிறந்து நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி கேட்பதற்கும் நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது இறைவனுடைய பெரும் கருணை அப்படின்னு ஒவ்வொன்றாக நினைந்து அந்த திருவடியை நாம் போற்றுகிறோம். அப்படி போற்றுனா அவர்களுக்கு அந்த நெஞ்சத்திலே உருக்கம் வரும். தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த. இந்த பாண்டி நாட்டையே சிவலோகமாக ஆக்கிய பெருமான். என்ன சிவலோகம் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சீதைக்கு அயோத்தி எது? ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தி. சிவலோகம் எது? சிவன் எங்க இருக்கிறாரோ அது சிவலோகம். அப்ப பாண்டி நாட்டுல பெருமான் சோமசுந்தர பாண்டியராக வந்து அருள் செய்கிறார்னா அந்த இடம் தான் சிவலோகம் அப்படின்னு ஒரு பொருள். வரகுண பாண்டியர் ஆக பெருமான் சிவலோகம் காட்டி அருளுகின்றார். அதுவும் திருவிளையாடல் புராணத்தில் வரும். பாண்டிய மன்னனுக்காக சிவலோகத்தையே காட்டுகின்றார். அந்த நிகழ்வையும் போற்றி அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் பெருமான். அப்பார் சடையப்பன், அப்புனா நீர்ங்க, அந்த கங்கையை தாங்கிய சடையை உடைய பெருமான், நமக்கெல்லாம் அப்பனாக இருக்கின்ற பெருமான், அவனுடைய ஆனந்தம் தரக்கூடிய அந்த திருவடி, அந்த திருவடிக்கே தம்மை ஒப்பாக ஒப்புவித்தவர். எது நடந்தாலும் அது உன்னுடைய திருவருளே, ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமான். ஆனா அவன் உண்மையிலே எங்க இருக்கான்? அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுந்தான் அம்மானாய். அப்பாலைக்கு அப்பால் எல்லாவற்றிற்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை லோகங்களை கடந்து பெருமான் இருக்கின்றான் என்று. அந்த அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மானாய். அப்படிப்பட்ட இறைவனை நீ பாடுவாயாக என்று இங்கே
நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து 12வது பாடல். மைப்பொழியும் கண்ணி கேள் மாலையனோடிந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவியாட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருளும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கான் அம்மானாய். மைப்பொழியும் கண்ணி கேள். மை பொழிக்கு ஒளி வீசக்கூடிய கண்ணை உடைய பெண்ணே கேள், நீ கேட்பாயாக. மாலையனோடு இந்திரனும், திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் எப்பிறவியும் தேட, அவர்களெல்லாம் ஒரு பிறவி தேடிக்கொண்டே இருக்க, என்னையும் தன் இன்னருளால், என்னையும் தன்னுடைய திருவருளால் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு, இந்த பிறவியிலேயே ஆட்கொண்டு, அது மட்டுமல்ல இனி பிறவாமே காத்து, இப்பிறவியிலே ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நிலை பெறாய். மெய்ப்பொருள்ல தோற்றமா மெய்யே நிலை பெறாய். அந்த மெய்த்தன்மை உடையவனாக சிவபெருமான் ஒருவருடைய இருக்க. மற்றவர்கள் எல்லாம் என்னது? பொய்த்தன்மை உடையவர்கள், பொய்த்தேர்வு பல பேசி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மற்றவர்களுடைய அந்த தன்மையை விட மெய்யாய் நிலை பெறாய் எப்பொருட்கும் தானேயாய், எல்லா பொருட்கும் தானே. பார்த்தோம் இல்லையா? போற்றி அருளுக பின் ஆதியா, எல்லாமே இறைவனுடைய திருவடி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமானை யாவைக்கும் வீடாகும், எல்லாவற்றுக்கும் வீடு பேரை தரக்கூடிய பெருமானி அப்பொருளாம் நம் சிவனை. அப்படிப்பட்ட தன்மை உடைய நம்முடைய சிவபெருமானை பாடுதுங்கான் அம்மானாய், அவரை பாடுவோமாக. அடுத்து இந்த பாடல 13வது பாடல்ல பாருங்க. கையார் வலை சிலம்ப காதார் குழை ஆட மையா குழல் புரள தென்பாய வண்டொழிப்ப செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்தறிய கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதாக்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுங்கான் அம்மானாய். கையார் வலை சிலம்ப, கைகளில் இருக்கக்கூடிய வலை ஓசை எழுப்பும்படியாக இறைவனை ஆடி பாடுகின்றார்கள். கையார் வலை சிலம்ப காதார் குழை ஆட, காதார் குழை ஆட, அப்படி அந்த ஆடும்படியாக. அடுத்து மையார் குழல் புரள, அந்த கரிய நிறத்துல இருக்கக்கூடிய அந்த கூந்தல் அது அப்படியே புரண்டு ஆடும்படியாக குரல் புரள. தேன்பாய வண்டொழிப்ப, அதுல சூடி இருக்கக்கூடிய மலர்ல இருந்து தேன் சிந்தும்படியாகவும் அதை உண்ணுகின்ற மலர்கள் ஒழிக்கும்படியாகவும் வண்டுகள் ஒழிக்கும்படியாகவும் இருக்கக்கூடிய நம்ம செய்யானை இப்படியெல்லாம் இருந்து பாடணும். யாரை பாடணும்? செய்யானை, சிவந்த திருமேனி உடையவனை, வெந்நீர் அணிந்தானை, தூய வெந்நீர் அணிந்தானை, சேர்ந்தறியா கையானை. அன்னைக்கு சொல்றாரு பாருங்க. சிவபெருமானுடைய கை ஆமா சேராதான், இப்படி சேர்ந்தறியா கையா. நம்ம சொன்னோம் இல்லையா? 10வது பாட்டு பார்க்கும்போது பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை. ஏன் எல்லாருக்கும் மேல சிவபெருமான் அப்படின்னா, சிவபெருமானை பார்த்து எல்லாரும் வந்து இப்படி வணங்குவாங்களாம். பெருமானே பெருமானேன்னு இந்திரன்,
பிரம்மன், திருமால் முதலாக இருக்கக்கூடிய அனைவரும் வந்து வணங்குவாங்களாம். ஆனா சிவபெருமான் யாரையும் போய் இப்படி கை கூப்பி வணங்க மாட்டார். அதனால பெருமானை சேர்ந்தறியா கையானை என்று சொல்றார். சேர்ந்தறியா கையானை, எங்கும் செறிந்தானை, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பெருமானை, அன்பர்க்கு மெய்யானை, அன்பர்களுக்கெல்லாம் அவன் மெய்ப்பொருளாய் தோன்றி நின்று அருள் செய்வான். அன்பர்க்கு மெய்யானை, அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. அப்படி அன்பர் அல்லாதார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாதவனாக இருக்கக்கூடிய பெருமானை, அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை, ஐயாறு அமர்ந்தானை, திருவையாற்றிலே விற்றிருக்கக்கூடிய பெருமானை பாடுதுங்கான் அம்மானாய். இப்படி இருக்கக்கூடிய பெருமானை நீ பாடுவாய். எப்படி பாடணும்? உன்னுடைய வளை சிலம்பும்படியாக, உன்னுடைய குழை ஆடும்படியாக, உன்னுடைய குரலும்படியாக, அதுல தேன் பாய வண்டொலி நீ பாடுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த 14வது பாடல். ஆனையாய் கீழமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திறந்து எய்தேனை உனையும் நின்றொழுக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணரையும் ஒத்தினிய கோணவன் போல் வந்தென்னை தன் தொழுவில் கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுங்கான் அம்மானாய். ஆனையாய் யானை, கீடமாய் புழுவாய். யானைங்கிறது வந்து ஒரு பெரிய உடல் உள்ள ஒரு உயிர், அடுத்து புழுங்கிறது ஒரு சின்ன உடல் உள்ள உயிர். அப்படியுமாக மானுடராய் மனிதர்களாகவும், தேவராய் தேவர்களாகவும், ஏனை பிறவாய் இன்னும் இருக்கக்கூடிய பிறவிகள் அத்தனையுமாக பிறந்து இறந்து எய்தேனை. இப்படி எல்லா பிறவியிலையும் பிறந்து இறந்து அப்படியே வருந்தி கொண்டிருக்கக்கூடிய என்னை ஊனையும் நின்றுருக்கி, என்னுடைய ஊனையே உருக்கும்படியாக இருக்கக்கூடிய பெருமான் உருக்கி என் வினையை ஓட்டுகந்து, என்னுடைய வினையை எல்லாம் ஒட்டி தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய, தேன் போல பால் போல கரும்பு போல நீக்கக்கூடிய பெருமான் ஒத்து இனிய போல் அவன் போல் அவனை போலவே ஞாத்தி வந்தென்னை தன் தொழும்பில் கொண்டருளும். அப்படிப்பட்ட பெருமான் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும். தொழும்பு அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாம பணி செய்தல், அப்படி தொழும்பாய் பணி செய்தல். தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். அப்படி எல்லோருக்கும் மேலான வானவனாக இருக்கின்ற பெருமானுடைய பூங்கழல்கள் பூ போன்ற அந்த திருவடியை நீ பாடுவாயாக என்று அடுத்து 15வது பாடல். சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சந்தலை அறிந்து அந்தரமே செல்லும் அழகதிரோன் பல் தகத்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த செந்தார் பொழில் புடை சூழ் தென்னம்பேருந்துரையான் மந்தார மாலையே பாடுங்கான் அம்மானாய். சந்திரனை தேய்த்தருளி, பெருமான் சந்திரன் அப்படியே தேய்க்கிறார். சந்திரன் தேய்ந்தது நமக்கு தெரியும். சந்திரனை தேய்த்தருளி இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, தக்கன் தன் வேள்வியினில் தட்சன் ஒரு வேள்வி நடத்துறான். என்ன வேள்வி நடத்துறான்னா, சிவபெருமானை எதிர்த்து ஒரு வேள்வி நடத்துறான். சிவபெருமான் தான் முழு முதற் பொருள்.
அந்த சிவபெருமானை எதிர்த்து தட்சன் ஒரு வேள்வி நடத்துறான். அந்த வேள்வியில என்ன சொல்றான்னா, இந்த வேள்வியில நான் இந்த உலகத்திற்கே பரம்பொருளாக புதிதாக ஒருத்தரை அறிவிக்க போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறான். உடனே நம்மளை அறிவிச்சா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த தேவர்கள்லாம் அந்த யாகத்துக்கு போறாங்க. இப்போ எப்பவுமே ஒரு நல்ல நினைவு வச்சுங்க, ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இப்ப என்ன செய்யறான், இவன் பரம்பொருளை எதிர்த்து சிவபெருமானை எதிர்த்து ஒரு தக்கன் வேள்வி நடத்துறான். அந்த வேள்விக்கு தேவர்கள் எல்லாம் போறாங்க. யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல அந்த லிஸ்ட்ல எல்லாத்தையும் பெருமான் என்ன செய்கின்றார், வீரவ அனுப்பி தண்டிக்கிறார். அப்படி தண்டிக்கிற அந்த நிகழ்வு தான் காட்டுறார். சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு, இந்திரனுடைய தோலை அடிச்சு நெறித்து எச்சன் தலையறிந்து, அந்த வேள்விக்கு ஆசானா யார் உட்கார்ந்துருக்கானோ அவனுடைய தலையை அறுத்து அந்தரமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்து, அப்ப வான்வெளியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடைய பல்லை உடைத்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடி. அதை பின்னால உந்தியார்லயும் சொல்லுவார். உந்தியார்ல சொல்லுவார், நாமகள் நாசி சிரம்பிரமன் பட போம் நெறி தேடுமாறு உந்தி பெற அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு யார் யாருக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அதை விரிவாக சொல்லுவார். அப்படி எல்லா தேவர்களையும் அங்கே போய் அடித்து துன்புறுத்துகிறார்கள். அப்படியெல்லாம் துன்புறுத்தி சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த, அப்படி தேவர்களை எல்லாம் அப்படியே அடித்து அடியில் அவங்க செதறி ஓடுறாங்க. தேவர்களை ஓட்டுகந்த செந்தார் பொழில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே ஆடுதுங்கான் அம்மானாய். அப்படிப்பட்ட பெருமான், பெருந்துறையில வீற்றிருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த மந்தார மாலை, அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலையை பாடுவாயாக என்று சொல்றார். ஏன்னா இறைவன் கருணையே வடிவமானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கெல்லாம் நம்ம சாதுவா இருக்கோம் அப்படின்னா அவனுக்கு சண்டை போட தெரியாதவனை தான் சாதுன்னு சொல்றோம். அப்படி இல்லை பெருமான். அவர் தென்முக பரவனாக இருந்து வாயையே திறக்காம சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் சொல்லக்கூடிய 4 முனிவர்களுக்கும் உபதேசமும் பண்ணுவார். அவரே என்ன பண்ணுவார், அட்டவீரட்டம் அப்படின்னு சொல்லி 8 வீர செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார். யானையினுடைய தோலை உரித்து போர்த்துவார், மன்மதனை எரிப்பார், காலனை யமனை உதைப்பார். இப்படி யமனை பார்த்து பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? ஆனா அப்படி யமனையே உதைக்கக்கூடியவர் பெருமான். இப்படி யாராலும் செய்ய முடியாத வீர செயல்களை செய்யக்கூடியவராகவும் பெருமான் இருக்கிறான். அதனால இங்க என்ன இவ்வளவு நேரம் அவனுடைய கருணையை பாடிக்கொண்டே வந்த மாணிக்கவாசக பெருமான், அவன் ஏதோ ரொம்ப கருணையானவன், அதனால ரொம்ப சாஃப்டான ஆளுன்னு நினைச்சுக்காதீங்க. எங்க ஆளு பயங்கர டெரரான ஆளும் அவரே தான் அப்படின்னு சொல்லி அதை இங்க இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாட்டுல பாருங்க, பாட்டுல ஊனாய் உயிராய் உணர்வாய் உள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானூரறியான் வழியமக்கு தந்தருளும் தேனார் மலர் குன்றை சேவகனார் சீர்வொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா ஊருதுங்கானம்மானாய். ஊனாய் உயிராய் உணர்வாய், பெருமான் எல்லாமாவும் இருக்கிற அந்த ஊனாகவும் உயிராகவும் உணர்வாய் என் உள் கலந்து, என் உள்ளத்திலே இருந்து உள்ளே இருந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய், தேனாகவும் அமுதமாகவும் அந்த தீங்கரும்பின் கட்டியாகவும் அந்த சர்க்கரை கட்டியாகவும் பெருமான் இருந்து
வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும். வானோர் அறியா வழி என்ன? அந்த தொண்டு நெறி, நாம் செய்யக்கூடிய தொண்டு. ஏன்னா தேவர்கள்லேயே சிலர் என்ன பண்றாங்க, ஒரு வேண்டுகோளை வைத்து பெருமானிடத்திலே பூசை செய்கிறார்கள். திருமால் சிவபூசை செய்திருக்கிறார், அவருக்கு மகப்பேறு வேண்டி திருமால் பூசை செய்தார். அந்த பூசை செய்து அதை இந்திரனுக்கு கொடுக்கிறார். நீ பூசை பண்ணிக்கோ, எனக்கு மகப்பேறு கிடைச்சது, நீ பூசை செய்து கொள் அப்படின்னு சொல்லி இந்திரன் மகப்பேறு வேண்டிய போது திருமால் அவனுக்கு அந்த கொடுக்கிறார். அதை திரும்ப இந்திரன் பூசித்து ஜெயந்தன் அப்படிங்கிற மகனை பெறுகின்றான். அவன் பின்னால என்ன செய்யறான், அதை நம்முடைய முசுகுந்த சக்கரவர்த்தி போய் பரிசாக கேட்டு கொண்டு வந்து திருவாரூர்ல ஸ்தாபிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ தேவர்கள் இந்திரனும் சிவபூஜை எல்லாருமே அந்த பூசணையை சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகின்றார்கள். நாள்தோறும் அவர்கள் பயன் கருதிய திருமால் சக்கராயுதம் பெறும்போது பூசை செய்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட பூசை? ஒரு மணல் குறைய அதுக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து வைத்து பூசை செய்தார். அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள். ஆனா அவர்களுக்கு என்ன நெறி இல்லை? வானோர் அறியா வழி. என்ன வழி தெரியல? தொண்டு செய்தல் அப்படிங்கிற அந்த வழி தெரியும். அந்த தொண்டு செய்யக்கூடிய வழியை வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும். அந்த தொண்டு செய்யக்கூடிய பெருமான் தொண்டு செய்யக்கூடிய அந்த வழியை எமக்கு தந்தருளும். தேனார் மலர் கொன்றை சேவகனார். அந்த கொன்றை மலரை தேன் நிறைந்த கொன்றை மலரை சூடி இருக்கக்கூடிய பெருமான் சீரொளி சேர் ஆனா அறிவாய், எல்லோருக்கும் அறிவாக இருக்கக்கூடிய பெருமான் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவான், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய பெருமானே, அவனை நீ பாடுவாயாக. கூறுதுங்கான் அம்மானாய், அவனுடைய புகழை கூறுவாயாக என்று சொல்றார். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவனே சிந்திப்பேன் பாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனந்தேந்தி ஆடுவான் சேவடியே ஆடுதுங்கான் அம்மானாய். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன். கொன்றை மலர் பெருமானுடைய மலர், அதை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன். பெருமானோடு இரண்டர கூடி நிற்பேன். கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன். இப்ப பெருமானிடத்துல அவரோட என்ன சாமி அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஒரு செவ்வாய்க்கு உருகுவேன். அவருடைய வாய் மொழி வார்த்தைக்கு உருகி நிற்கணுமா? எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு சீடன் தன்னுடைய குருவினுடைய வார்த்தைக்காக எப்படி காத்திருப்பானோ அப்படி இந்த அடியாருடைய உள்ளம் பெருமானுடைய ஆணைக்காக இந்த பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஆணைக்காக அப்படியே காத்திருக்கக்கூடியதாக அந்த செவ்வாய்க்கு உருகுவேன். அந்த சொல்லுக்காக பெருமான் என்ன சொல்வாரோ அப்படின்னு அதை தேடி கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும். செவ்வாய்க்கு உருகுவேன், உள் உருகி தேடுவேன். பெருமானை அவள் திடீர்னு அப்படியே விளையாட்டாக மறைந்து அவரை தேடுவேன். தேடி சிவன் கடலே சிந்திப்பேன், அவருடைய திருவடியையே சிந்தித்திருப்பேன். வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன், அவரை காணாமல் வாடும் கண்ட பின்பு மலர்களும் பேர்த்தும் மலர்வேன். அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுகின்றான் அம்மானாய். கையிலே அனலை ஏந்தி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய சேவடியை நாம் பாடுவோமாக என்று இங்கே சொல்லுகின்றார். அடுத்து, கிளிவந்த மென்மொழியால் கேள்விளரும் பாதியனை வெளிவந்த மாதனும் காண்பனிய வித்தகனை தெளிவந்த தேரனை சீராருந்துறையில் எளிவந்திருந்திறங்கி என்
கிளிவந்த மென்மொழியால் கேழ்வினரும் பாதியனை. உமையம்மை எப்படி அவள் பேசும்போது அப்படி கிளி பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அம்மையினுடைய குரல். அந்த கிளிவந்த மென்மொழியால் கேழ்கிளரும் பாதியனை பார்க்குறோம். அம்மைக்கு யாழை பழித்த மொழியால் அப்படின்னு உமையம்மைக்கு பேரு. எப்படி இனிய ஓசை தரக்கூடிய யாழை விட அவருடைய குரல் இனிமையாக இருக்குமா. கிளிவந்த மென்மொழியால் கேழ்கிளரும் பாதியனை, அவளை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெருமானை. வெளிவந்த மாலயனும் காண்பரிய வித்தகனை, திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமானை. தெளிவந்த தேரலை, அப்படியே தெளிந்த தென் போல இருக்கக்கூடிய பெருமானை. சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து, பெருந்துறையில மாணிக்க வாசக பெருமானை குருவாக வந்து ஆட்கொண்டு இருந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால், அப்படி எண்ணுதற்கு அறிய எவ்வளவும் தெரியாத அந்த பெருங்கருணை இன்னருளால், அந்த அருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ. அப்ப அங்க பெருமான் திருவடியை கொடுத்து ஆட்கொண்டதற்கு பின்னால் என்னிடத்திலே அந்த ஒளிவந்த அழிவந்த அந்தரனை பாடுதுங்கான் அம்மானாய், அந்த உள்ளே ஒளி திகழும்படியாக. ஏன்னா அதுக்கு முன்னாலே உள்ள ஒளி இருக்கு, அது விளங்கி தோன்றும்படியாக குருநாதராக அருள் செய்த பெருமானை, அழிவந்த அந்தரனை, அந்த கருணை வடிவமாக குரு வடிவமாக வந்த சிவபெருமானை நாம் பாடுவோமாக. முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞகனை பெருந்துரையும் மன்னானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பாகத்தின் நமுதை அண்ணானை அம்மானை பாடுந்தான் அம்மானாய். முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய், இந்த முன்னான் மூவர்க்கும் முன்னானை, எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய பெருமானை. முற்றுமாய் முற்றுக்கும், அனைத்துக்கும் முற்றாக இருக்கக்கூடிய பெருமானை. முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை, முற்றுக்கும் பின்னால, நமக்கெல்லாம் தான் முற்று உண்டு, பெருமானுக்கு எப்போதும் முற்று இல்லை. முற்றுக்கும் பின்னானை பிஞகனை, தலைக்கோள் உடையவனை. பேழு பெருந்துறையின் மன்னானை, அந்த பெருந்துறையிலே மன்னவனாக வீற்றிருக்கக்கூடிய பெருமானை. வானவனை, வானோர் தலைவனை. மாதியலும் பாதியனை, உமையம்மையை இடப்பாகத்தே கொண்டிருக்கக்கூடிய பெருமானை. தென்னானை காவானை, திருவானைக்காவிலே இருக்கக்கூடிய வீற்றிருக்கக்கூடிய பெருமானை. தென்பாண்டி நாட்டானை, பாண்டி நாட்டை ஆளக்கூடிய பெருமானை. என்னானை, என்னுடையவன், என் அப்பன், என்னுடைய அப்பன் என்பார்கட்கு. அப்படியெல்லாம் அடியார்கள்லாம் என்னுடைய அப்பன் என்னுடைய அப்பன் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் என்ன முறை அமுதம் கொண்டு இருக்கக்கூடிய பெருமானை, அண்ணானை, அனைவருக்கும் அன்னையாக இருக்கக்கூடிய பெருமானை, அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய், அப்படி இருக்கக்கூடிய பெருமானை நீ பாடுவாயாக என்று இங்கே சொல்றார். அடுத்து விரைவாக 20வது பாடல்ல பெற்றி பிறகு அரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரை மேல் வந்த மொழி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போராட்டி சுற்றிய சுற்ற கொடவருப்பான் கொள் புகழே பற்றி பாசத்தை பற்றனாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். வெற்றி பிறர்க்கரிய பெம்மான். பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பிறர்க்கெல்லாம் அரியவனாக இருக்கக்கூடிய பெருமான். பெருந்துரையான், பெருந்துறையிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமான். கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி, பெருமான்
குதிரை மேல வருகிறான். மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக அந்த நரியை பரியாக்கி, நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றிக்கொண்டு 4 வேதங்களையும் ஒரு குதிரையாக ஆக்கி கொண்டு அந்த வேத குதிரையின் மேல் சிவபெருமான் வருகின்றார். அந்த கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி, பெருமான் பின்னால என்ன ஆகுமா, அந்த குற்றங்கள் எல்லாம் நீக்குவானா பெருமான். குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி, அந்த குணங்களை எல்லாம் கொடுத்து அடியாருக்கு பெருமான் என்ன செய்வான், அவரிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி, குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பு இருப்பான். சுற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை கீழான நெருக்கி இழுக்கக்கூடிய அந்த சுற்றங்களை எல்லாம் பெருமாள் சுற்றங்களை நீக்குவான். அப்படின்னா சுற்றம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவர்களை எல்லாம் நீக்குவான் அப்படின்னு சொன்னா உலகியல்ல இருக்கக்கூடிய, உலகியலை நோக்கி நம்ம இருக்கக்கூடிய சுற்றங்களை எல்லாம் பெருமான் நீக்குவான். அவர்களுடைய தொடர்பை எல்லாம் குறைவிடும். ஆனா அதே சமயத்துல என்ன செய்வான் அப்படின்னா அருளியல் சுற்றத்தை கூட்டுவான். ஒரு நல்ல தொண்டு செய்யக்கூடிய அடியார்களோடு நம்மை கூட்டுவிப்பான். ஒரு ஞானாசிரியர், ஞானத்தை வழங்கக்கூடிய ஆசிரியர்களோடு நம்மை கூட்டுவிப்பான். நமக்கு 5 எழுத்தை உபதேசிக்கின்ற குருநாதரிடத்தே நம்மை கூட்டுவிப்பான். அப்படி என்ன செய்வான், அந்த உலகியல் சுற்றத்தை நீக்கி அருளியல் சுற்றத்தை பெருமான் கூட்டுவான். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன நிலையில இருப்போம், அந்த அருளை சிந்திக்கின்ற நிலையில இருப்போம். சுற்றிய சுற்ற தொடர்பெடுப்பான் தொல்புகழே பற்றி, அந்த புகழை பற்றி இப்பாசத்தை பற்றற, இந்த பாசத்தை நீங்கணும்னா என்ன பண்ணணும், ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னா சார்தலின் வண்ணமாதல், எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும், அது தனித்து இயங்காது. இந்த ஆன்மா ஒன்று என்ன செய்யும், ஆணவம் கண்மம் மாயைங்கிற அந்த மலர் பிடித்து கொள்ளும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யும்னா இறைவனை பற்றி கொள்ளும். அது இயல்பா தனியா இருக்காது, எதையாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கணும். அப்படி அந்த உயிர் கீழான பாசங்களை பற்றாமல் மேலான பதியை பற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பாசத்தை பற்றவனாம் பற்றுவான். அதை பற்றுனாதான் இதை விட முடியும், இதை பற்றி கொண்டா அங்க போக முடியாது. அப்ப இந்த உயிர் நடுவுல இருக்கு, அது கீழான நிலையை பற்றுகின்றதா அல்லது இறைவனை பற்றுகின்றதா என்பதை நாம முடிவு பண்ணிக்கணும். அதுவும் அவனுடைய கருணையினால் தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான், பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். வள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த பற்றை, உலகப்பற்றை விடணும்னா என்ன பற்றை பிடித்து கொள்ளணும், இறை பற்றை பிடித்து கொள்ளணும். அந்த இறைவன், இறை என்று சொல்வது யாரு, சிவபெருமானை அப்படின்னு சொல்லி அந்த பற்றை நீக்கக்கூடிய பெருமானை, அதற்காக நாம் பற்றுகின்ற அந்த பேரானந்தமாக இருக்கக்கூடிய பெருமானை. ஒன்றும் இல்லை, நம்ம யார் கூட சேர்ந்துருக்கிறோமோ அவங்களுடைய குணம் நம்ம கூட்டிக்கும் இல்லையா. ஒரு நல்ல பாடுறவங்க பக்கத்தில் நாமளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சுக்குவோம். ஆடுறவங்க கூட இருந்தோம்னா அவங்களோட அப்படியே மெதுவாக ஆட பழகிப்போம். அப்போ தொண்டு செய்கிறவங்க கூட இருந்தோம்னா நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டு செய்ய ஆரம்பிச்சுக்குவோம். அப்போ இறைவன், ஆனந்தமான இறைவனையே பிடிச்சுக்கிறோம். நாம எப்படி இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். அப்படி ஆனந்தமாக இருக்கக்கூடிய பெருமானை நீ பற்றி கொண்டு நீ துன்பங்களிலே உழலாமல், துன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவியிலே உழலாமல் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை சார வேண்டும் என்பதற்காக அவனுடைய திருவடியை, அந்த பேரானந்தம் மிக்க திருவடியை
நீ பாடுவாயாக என்று பெருமானை திரு அம்மானையிலே நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவில் திருவாசகத்தை நிறைவு செய்து அமைகின்றோம். இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் அது எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.